வணக்கம் மக்களே, நான் உங்க மாஸ்டர். இன்னைக்கு நான் வந்திருக்கக்கூடிய தெரியுங்களா, சலார் ஜங். ஆமாங்க, ஒரே ஒரு ஆள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் ஒரே இடத்துல சேர்த்து வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மியூசியம் தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம வாங்க இந்த மியூசியத்தில் என்னென்ன பொருள் இன்னும் வித்தியாசமாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க போகலாம். ஒரு பெருமையான நகரம் ஹைதராபாத். இங்கே வந்தீங்க அப்படின்னா 16ஆம் நூற்றாண்டுலேருந்து 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் என்னென்ன பொருள்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் புக்கில் பார்த்ததை நீங்கள் நேரில் பார்க்கலாம். ராஜா ராணி எல்லாம் போகிற பல்லாக்கு இல்லை சார்? ஆமாம், அதாவது படத்தில் இதெல்லாமே நம்ம படத்தில் தான் பார்த்துருப்போம். இந்த காலத்துலேயே போயிட்டு பல்லாக்கில் போயிருந்தா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்குல்ல? இது எந்த ராணி உட்காந்துச்சோ அந்த காலத்தில் ராஜா ராணியில் இதில் தான் தூக்கிட்டு போவாங்க ஊர்வலமாக. அந்த பல்லாக்கு தான் அது. ராணிக்குன்னு நினைக்கிறேன். ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான். அதில் 2 பேர் போவாங்களா? எதுலேயுமே 2 பேர், எல்லாத்துலேயும் 1-2 ஒரு ஆள் தான். இதில் போயிடுவார், குதிரை வண்டியில் போயிடுவார். ராணி மூஞ்சி தெரியக்கூடாதுங்கிறதுக்காக பல்லாக்கு, ராணியை மறைச்சு கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் அந்த பல்லாக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ராணி யாரும் தெரியக்கூடாது. வாங்க, ராணி மூஞ்சை யாருமே வெளியே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த பல்லாக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. மியூசிக்கல் கிளாக் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் இருக்கும், ஒரு பொருள் இல்லாமல் இருக்கும். சில பொருளை பார்க்க முடியாமல் இருக்கும். இங்கே பார்த்தா காயின்லேருந்து சிற்பங்கள்லேருந்து எல்லாமே இருக்குது. ആരും ഇത് മിസ് ചെയ്യരുത്. மாசுலாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இதான் காயின் கலெக்ஷன். எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா இந்த அரசர் எங்கெங்கே போனாரோ அங்கெல்லாம் காயினை வாங்கி அதெல்லாம் கொண்டாந்து சேகரித்து வச்சுருக்காரு. இது வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் பார்க்காத காயின் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அது 90s கிட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 பைசா 10 பைசா பார்க்காதவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய இருக்குது. என் கூட என்னோட கொலீக்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. இந்த பார்த்துங்க, வரலாம். டீச்சர்லாம் பார்த்துங்க. டீச்சர் ஆய் சொல்லிடுங்க. டீச்சர் நம்ம எங்க இருக்கோம் இப்ப? சலார்ஜங் மியூசியம். இந்த இடம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. பொருளா இருக்குல்லங்க, நிறைய இருக்கு, சூப்பரா இருக்கு. இங்க பார்த்ததுல இது உங்களுக்கு இது வரைக்கும் பார்த்ததுல பிடிச்சிருக்கு? அது வந்துட்டு சோடு, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சோடு, வாள் பாத்துட்டீங்களா? முகல் சக்கரவர்த்தி எல்லாமே யூஸ் பண்ணிய வாள், சூப்பரா இருக்கு. அப்ப நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்துருக்காங்கல்ல? சூப்பர் சூப்பர். அப்புறமா ஜூஸ் குடிக்கிறது பாரு இருக்கு. ஆமா, வேற என்ன இருக்கு? வேற எல்லாமே இருக்கு. இல்ல இது பேர் தெரியுமா? என்னது? மரப்பாச்சி பொம்மை. இது பேர். இது பேர் தான் மரப்பாச்சி. இதுதான் மரப்பாச்சி. இது பேர் தான் மரப்பாச்சி பொம்மை. இந்த புத்தகத்துல படிப்பீங்க, அதெல்லாம் ஸ்கூல்ல சொல்லி கொடுப்பாங்க. படிக்கிறப்ப பார்த்துக்கலாம். உள்ள பொழைச்சிக்கோ. பதினெட்டாம் நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டுலேயே செஞ்சுருக்காங்க. அப்போது இதோட வேலைப்பாடை பாருங்கள். ஒரு மிஷின் இல்லை, கையிலேயே அதை மெல்ட் பண்ணி உருக்கி கையாலே டிசைன் போட்டு இவ்வளோ அற்புதமாக, அதுவும் இத்தனை வருஷம் நிலச்சிருக்கு. இன்றைக்கி நம்ம செய்கிற பல்பெல்லாம் எப்படி இருக்குது? கொஞ்சம் தான், ஒரு வருஷம் கூட தாங்க மாட்டேங்க போயிடுது. இது எல்லாமே ஒரு அருமையான வேலைப்பாடு. இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சலார் ஜங் மியூசியம் ஹைதராபாத் வாங்க. கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு இடம் தான்.